ஐயா நீ எந்திரிச்சிட்டேன்னா போதும், பல ஜனங்கள் அடிமையா இருக்கிறவங்க வெளியே வருவாங்க. இன்னைக்கு இந்த நொடியில எத்தனையோ பேர் விபச்சார விடுதியில பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன் வயசுல பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவனை ரூம் கதவை திறந்து இயேசு நல்லவர் என்னால சொல்ல முடியாது, ஆனா நான் இயேசுவை போல வாழ்ந்தேனா அவன் கண்டிப்பா சபைக்கு வந்துருவான். இன்னைக்கு இயேசு நல்லவர்னு சொல்றவங்களை விட இயேசு போல வாழ்றவன் தேவை. சாது சுந்தர் சிங்க பார்த்து சின்ன குழந்தை சொல்லிச்சான், அம்மா பாருமா இயேசு போறாரு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த பிள்ளைக்கு இயேசு பார்த்ததில்லை, அந்த பிள்ளை இயேசுவோட சத்தத்தை கேட்டதில்லை. ஆனா இந்த தூத்துக்குடியில உங்களையும் என்னையும் பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணுங்க. இன்னைக்கு நம்மளால வாழ முடியும். ஆமே. பெங்களூர்ல நான் வாலிபர் மத்தியில் ஒரு செய்தி கொடுத்துக்கும் ஒரு வாலிப பிள்ளை கேட்டுச்சு, பெங்களூர்ல எப்படி நீ பரிசுத்தமா வாழ முடியும்? ஒரு 6 வயது இருக்கிற பிள்ளையை கூப்பிட்டு இந்த ஃபுல் ஃபீட்டை தூக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் பாப்பா, ஏன்னா 6 அறிவு இருக்கிற எனக்கு தெரியும் இந்த பாப்பாவால ஃபுல் ஃபீட்டை தூக்க முடியாது. அறிவை படைச்ச ஆண்டவர் என்ன போல பரிசுத்தமா இருந்து சொன்னார்னா முடியும்ன்றனாலதான் சொல்றாரு. உங்களாலே என்னாலையும் கண்டிப்பா முடியும், பரிசுத்தமா வாழ முடியும், எந்த நாட்டில் இருந்தாலும் வாழ முடியும். ஆமே.